படிப்பை குறித்து நான் பார்க்காதீங்க, பாருங்கள். காரணம் சொன்னால் நான் நிறைய படிப்பை குறித்து மெயினாக பேசுகிற காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு படிப்பு ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு படிப்பு ஒரு மனுஷனுக்கு 3 விதமான காரியம் இருக்க வேண்டும். மறந்துடாங்க, 3 விதமான காரியம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். ஒன்று படிப்பு, ரெண்டாவது ஒரு ஸ்கில் ஜாப், மூன்றாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 இருக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக உங்களை யாரும் அசைக்க முடியாது. காரணம் என்ன சொன்னால், அந்த 3 உங்களோட தான் வரப்போகுது. நீங்கள் எங்கே போனாலும் என்ன செய்யணும்னு சொன்னால் அது உங்களோட தான் அந்த 3 காரியம் வரப்போகுது. ஆனபடியாக யாரும் திருட முடியாது, யாரும் உங்களை விட்டு எடுக்க முடியாது. காரணம்னு சொன்னால் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஸ்கில் ஜாப் இருக்குது, இன்னொன்று அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 3ஐயும் வச்சு நீங்கள் உங்களை ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்பொழுது நிச்சயமாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குன்றது. காரணம்னு சொன்னால் இந்த 3ஐயும் அவங்க நிச்சயமாக அவங்க பார்ப்பாங்க. எந்த கம்பெனியும் நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணாலும் அந்த 3 விதமான காரியத்தை நிச்சயமாக பார்ப்பாங்க. ஆனபடியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மீண்டும் நான் உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன் படிப்பை குறித்து. ஏன்னு சொன்னால் படிப்பு ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனபடியாக மறந்து விடாதீர்கள். படிக்கிற டைமில் விளையாடாத படித்து முடியுங்கள். உங்களோட வாழ்க்கை நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்து முடிக்கலாம். அது மட்டும் இல்லை, என்ன விதமான படிப்பு நீங்கள் படிக்கணும்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்க நான் விரும்புகிறேன். ஐடி சம்மந்தமான வேலையை படிங்க. நிச்சயமாகவே ஐடி சம்மந்தமான வேலை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்கின்றது. காரணம்னு சொன்னால் இன்றைக்கு எல்லா இடமும் ஐடி ஒர்க்குக்கு இன்றைக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கின்றது. அதோடு சேர்த்து ஐடியோடு சேர்த்து டெவலப்பிங், அதை மாந்திராங்க டெவலப்பிங் சிஸ்டம், மற்றது அப்ளிகேஷன் எழுதுகிற காரியங்கள், மற்றது ஏஐ சிஸ்டங்கள், அப்படியான காரியங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் ஒரு வேலை கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, வெளிநாடு வழியே ஹாஸ்பிட்டல், அதாவது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை குறித்து படியுங்கள். காரணம் சொன்னால் நர்ஸுக்கு நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கின்றது. நர்ஸாக நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் உங்களுக்கு சில நேரத்தில் அப்ளை பண்ணும் பொழுது நீங்கள் அந்த வேலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கம்பெனி உங்களை கூப்பிடும். அடுத்தது அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நேர்ஸை குறித்து படிக்கலாம். நேர்ஸோடு சேர்ந்து டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், அது மட்டும் இல்லை அந்த சீனியர், அதாவது வயசு ஆக்களை பார்க்குறது, அப்படியான காரியங்களை படிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் வர சான்ஸ் இருக்கின்றது. காரணம் என்ன சொன்னால், அப்படியே ஜாப்புகளுக்கு வெளிநாடு வழியே சில வேலையில் உங்களையே கூப்பிட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனபடியாக தான் சில காரியங்களை நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்து படிக்கலாம். என்ன ஜாப்புக்கு வெளிநாட்டுக்கு மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஏழுமென்று சொன்னால் அந்த படிப்பை படித்து வச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த வேலை நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. மறந்து விடாதீர்கள். நான் திருப்பி சொல்கிறேன், படிப்பை குறித்து படிக்கிற டைமில் விளையாடாத படித்து முடியுங்கள். காரணம் சொன்னால் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாகவே இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் படிப்பு தான் மெயினாக இன்றைக்கு உலகம் பார்க்கின்றது. உங்களோட வாழ்க்கையில் 2-3 விதமான காரியம் இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள். 3 விதமான காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஒன்று படிப்பு, அதோடு சேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதோடு சேர்ந்த ஒரு ஸ்கில் ஜாப். இந்த 3 இருக்குமென்னு சொன்னால் நிச்சயமாகவே உங்களையே யாரும் அசைக்க முடியாது. மறந்து விடாதீர்கள். ஆனபடியாக தயவுசெய்து இந்த வீடியோக்கு முதல் நான் 3 வீடியோ போட்டிருக்கின்றேன். அதை போய் பாருங்கள். எலிமெண்ட் சொன்னால் டைம் இருந்தால் பாருங்கள், இல்லாட்டி பார்க்காட்டி பிரச்சனை இல்லை. இதை ஞாபகம் வச்சுருங்கள். வாழ்க்கையில் படிக்கிற டைமில் விளையாடாதீங்க. தயவுசெய்து படிங்க. காரணம் சொன்னால் இந்த வீடியோ நான் வேலை கலைப்போடு நான் உங்களுக்கு போடுவேன். இப்போ தான் வேலை குளிச்சு போட்டு நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுவதற்காக நான் போடுவேன். தயவுசெய்து வெளிநாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி, வெளிநாடு எங்கே என்றாலும் நீங்கள் ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, யூரோப் சைட், மற்றது சவுதி அரேபியா சைட், எங்கே நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த 3 விதமான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவங்க பார்ப்பாங்க. 1 எஜுகேஷன், ரெண்டாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மூன்றாவது உங்கள் ஸ்கில் ஜாப். நீங்கள் என்ன பழைய வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தொழில் தெரியும் என்று சொல்லி அதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை குறித்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஆனபடியாக அந்த 3 காரியத்தையும் மறந்து விடாமல் நீங்கள் செய்து வச்சுக்கொள்ளுங்க. காரணம் சொன்னால் இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் யாரும் உங்களை அசைக்க முடியாது. நான் அடித்து சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தின்படி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸின் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 காரியம்தான் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கிறது. மறந்து விடாதீங்க. ஆனபடியாக தான் நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். என்னோடய வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை எங்கே வேணால் விட மாட்டேன். நான் வச்சுருக்கேன். 3 காரியத்தை நான் எங்கே போனால் லூஸ் பண்ண மாட்டேன். ஒன்று படிப்பு, ஒன்று ஸ்கில் ஜாப், ஒன்று
எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லை, இன்னும் காரியங்கள் நான் படிக்கிறது கூட படித்து வச்சுருக்கேன். அது இனி வர வீடியோ டைம் வந்து அவங்க சொல்லுவேன். ஆனபடியாக தயவுசெய்து இந்த 3ஐயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மறந்து விடாமல் படித்து வச்சுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும். நான் உங்கள் ஸ்டீவன். உங்களுடைய அடுத்த வீடியோவில் சந்திப்போம். God bless you. See you again. Bye bye.